காமராஜர் ஐயா பொதுவாக தேர்தல் பிரச்சாரம்னா ஜீப்பில் தான் போவாங்க. அங்கே இறங்கி மக்களோட மக்களாக சேர்ந்து பேசி சந்தோஷமாக அவங்க குறை நிறைகளை தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு முறை ஒரு பணக்காரர் காமராஜர் ஐயாட்ட கேட்குறார், இப்படி மக்களோட மக்களாக நிற்கிறீங்களே, ஜீப்பில் வர்றீங்களே, உங்களுக்கு என்ன பாதுகாப்பு? இந்த மக்கள்கிட்ட பழகிறதுக்கு நீங்கள் ஒரு முதலமைச்சர் தானே, இந்த அளவுக்கு இறங்கி பழகணுமா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு காமராஜர் ஐயா கொஞ்சம் கூட யோசிக்கலைங்க. இந்த மாதிரி பேசுகிறதா இருந்தால் நீங்கள் எங்கிட்ட பேசுகிறது இதுதான் கடைசின்னே. மக்கள் தான் நம்மளோட முதுகெலும்புன்னே. அவங்களுக்காக தான் நம்ம வாழ்கிறோமே தவிர நமக்காக அவங்க வாழலன்னே. மக்களோட குறைநிறைகளை தெரிஞ்சு அவங்கக்கிட்ட உட்காந்து பேசி அவங்களுக்கு என்ன தேவைன்னு செய்ய தான் நான் இங்கே வந்திருக்கேன்னே. இந்த மக்கள் என்னை அவங்களில் ஒருத்தனை பார்க்குறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நானும் அவங்க வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கேன்னே. அவங்க வாழ்க்கையை வாழும்போது தான் அவன் என்ன கஷ்டப்படுறான், அவனுக்கு என்ன தேவைன்னு நமக்கு புரியும்னே. இன்றைக்கி நான் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன், மக்களோட மக்களாக உட்காந்துருக்கிறேன், என்னடா முடிஞ்ச அத்தனை உதவிகளையும் செய்கிறேன். காரணம், ஒரு காலத்தில் நான் வறுமையில் இருந்தேன்னே. வறுமையில் இருக்கும்போது தான் நான் என்ன கஷ்டப்பட்டேன், இந்த மக்கள் என்ன கஷ்டப்படுவாங்க, அவங்க பிள்ளைங்க படிக்கலைன்னா எவ்வளவு கஷ்டம், எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும்னே. நான் ஜீப்பில் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து அவங்க கூட பேசும்போது அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை என்கிட்ட சொல்கிறாங்க. ஒரு அப்பாவா, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா என்னால் உதவி பண்ண முடியுது. அதனால தான் மக்களுக்கான செயல் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த முடியுதுன்னே. மக்களோட மக்களாக வாழ்கிறதுக்கு தான் எனக்கு ஆசை. நான் தேர்ந்தெடுக்க வாழ்க்கை இது. இந்த வாழ்க்கையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னே அப்படின்னு அவர்கிட்ட கடுமையாக பேசினாங்க காமராஜர் ஐயா. காமராஜர் ஐயா எப்பவும் மக்களோட மக்களாக இருந்தாங்க. ஏழை மக்களுக்காகவே வாழ்ந்தாங்க. தன்னோட கடைசி மூச்சு வரைக்கும் அவங்க தமிழக மக்களுக்காக மட்டும்தான் வாழ்ந்தாங்க.